இப்போதான் நீங்க ஒரு நல்ல பிசினஸ் யோசிக்கிறீங்க. பணம் பணம் 5 1 2 3 4 5 6 7 8 இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, மனோஜுக்கு வந்து ஏற்கனவே ஃபோன் போட்டு ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வர்றாங்க. வந்துட்டு மனோஜுக்கிட்ட இந்த மாதிரி ஏசி ஒரு 5 வேணும், டிவி ஒரு 5 வேணும், வாஷிங் மிஷின் ஒரு 5 வேணும், அப்புறம் ஃப்ரிட்ஜு வேணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் ஒரு கம்பெனியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கும் போல் மனோஜ் வந்து இல்லை இது ஓகே இது ஓகே அப்படி சொல்லி அவரே செலக்ட் பண்ணி எல்லா பொருளையும் கொடுக்குறாரு. கொடுத்து பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பில் போடுறணும், அட்ரஸ் சொல்லுங்கள், உங்கள் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போல் அவங்க வந்து இல்லை வேண்டாம், அட்ரஸும் வேண்டாம், நேமும் வேண்டாம், எங்களுக்கு பில்லே வேண்டாம், நாங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேஷ் கொடுத்து வாங்குறது பரவாயில்ல, ஆனால் ஃபோன் நம்பர்னாலும் கொடுங்கல்ல. இல்லை வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்கள் இதுவே இது பண்ணுங்கள், இது எங்களுக்கு பிரபலம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அவங்க பேக்கை திறந்து காமிக்கிறாங்க. ஓகே பணம் இருக்குது அப்படி சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் பேக்கை வாங்கி வச்சுக்கிறாரு. பேக்கை வாங்கி வச்சோடனே எல்லா பொருளும் கொடுத்து அனுப்பி விட்றாரு. எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. சேல்ஸ் ஆகி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா மனோஜ் வந்து பேக்கை ஓப்பன் பண்ணி காசு எடுத்து பார்க்குறாரு. அது பூரா கள்ள நோட்டாக இருக்குது. ஐயோ இது கள்ள நோட்டாக இருக்குதே, அவங்கள கான்டாக்ட் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்குன்னு வருது. உடனேவும் இது லாஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது ரோகிணிக்கு தெரிஞ்சால் ரொம்ப அவமானம் ஆகிடும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, போய் நம்ம விஜயா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன், அவங்க வந்து பொருள்லாம் வாங்கிட்டு போனோம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி விட்டேன். காசு கொடுத்தாங்க, நான் வாங்கி வச்சேன், அது பூராமே கள்ள நோட்டாமா, கள்ள நோட்டாக இருக்குது, உங்ககிட்ட நகை ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா, நான் பிஸ்னஸில் போடணும், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாகிடும், கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் விஜயா வந்துட்டு என்கிட்ட நகையெல்லாம் இல்லைடா, ஆனால் மீனாவோட நகை இருக்குது, அதை வேணால் எடுத்து தரவா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரி கொடுங்க, நான் வச்சுட்டு அந்த காசு எனக்கு பிஸ்னஸில் காசு வரும்ல, அப்போ வரும்போல் இந்த நகையை மூட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா சரின்னு சொல்லிட்டு விஜயாவும் அந்த நகையை எடுத்து கொடுத்துட்றாங்க, மீனா நகையை. இவர் போய் அங்கே வச்ச உடனேவும் வைக்க போகிறாரு சேட்டு கடையில். வைக்கும் போல் அவங்க சொல்கிறாங்க, இது அவளுக்கெல்லாம் போகாது, கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மனோஜுக்கு 4 லட்ச ரூபா வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இதை விற்றா தான் வரும் அப்படின்னு, சரி விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து விற்றுடுறாரு அந்த நகையை. விற்றுட்டு 4 லட்ச ரூபா கொண்டு வந்து கடையில் போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே வந்துட்டு அண்ணாமலை கிட்ட வந்து நம்ம மீனாவும் முத்துவும் வந்துட்டு முத்து கேட்குறாங்க, அப்பாப்பா நான் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு நான் ஒரு கார் வாங்க போகிறேன், அதுக்கு மீனாவோட நகை இருக்குல்லப்பா அதை கொடுங்க, நான் விற்றுட்டு நான் வச்சு காரை வாங்கிட்டு நான் நகையும் மூட்டிக்கிறேன்ப்பா, ஒரு செயின் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனேவோ அண்ணாமலை வந்து சரி இரு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போய் விஜயா கிட்ட கேட்குறாங்க. விஜயா கிட்ட கேட்டால் விஜயா வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு, இந்த மாதிரி முத்து வந்துட்டு கார் வாங்க போகிறானா செகண்ட்ஸில், அதுக்கு இந்த நகையை வச்சுட்டு கார் வாங்கினேன்னா அவன் அங்கே மேலே ரூம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறானா அப்படின்னு, நகையெல்லாம் தர முடியாது அப்படிங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது விஜயா, அது அந்த பிள்ளையோட நகை, நம்ம எல்லார் முன்னாடியும் போட்டிருக்கோம், அதனால் நீ அந்த நகையை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. பேசுகிற உடனே விஜயா வந்துட்டு சரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியும் மனோஜுக்கு ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வந்த உடனே டே மனோஜ், நீ அந்த நகையை வாங்கிட்டு வா, நான் உனக்கு வேறு பணம் நான் ரெடி பண்ணி தர்றேன், நீ அந்த நகையை வாங்கிட்டு வா, இந்த மாதிரி முத்துவுக்கு வேணுமா, அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறியா, அப்பா வந்து கேட்டார் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து ஏம்மா அந்த நகையை நான் விற்றுட்டேம்மா அப்படின்னு சொல்லி, என்னது விற்றுட்டியா, எதுக்குடா விற்ற அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா நான் கேட்குற அமௌண்ட்டு வரல, அதனால் விற்றா தான் வரும்னு சொன்னாங்க, நான் விற்றுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு கோவம் வருது. அப்பா கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன், எனக்கு ஒழுங்காக நீ காசை கொடு, நீ இல்லைன்னா நகையை கொண்டுட்டு வந்தனாலும் கொடு, நான் அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டு மனோஜை தர்மடி அடிக்கிறாங்க.